ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரனாகிய இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்ததில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தவரே சோத்திரிக்கிறோம். எங்களை திக்கற்றலாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அப்படி உண்மையிலோரும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 Corinthians chapter 11 verse 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி இருக்க என்றால் முந்தின வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போது எல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அந்த கற்பனைகளை நாம் கைக்கொள்ளு வருகிறவர்களாய் நாம் காணப்படும் போது இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் நாம் பானம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையும் அந்த மீட்பரையும் இரட்சகரையும் நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். அந்த இரட்சகர் நமக்கு கொடுத்த அந்த இரட்சிப்பினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக சம்பிரதாயமாக அதில் பங்கு பெற்று விட்டால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஒருபோதும் தவறாக எண்ணிவிடவே கூடாது. இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால், ரெஃப்யூட் நாட் அவர் ரிடீமர், நமது மீட்பரை மறுக்காதே. நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய உண்மையான சத்தியத்தை அவர்கள் மறுத்து என்ன பண்ணுறாங்க, அதை பங்கு பெற்றாலே ஆசீர்வாதம் என்று எண்ணி விடுகிறார்கள். அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 49 54 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6 verses 49 to 54. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனங்களில் பார்க்கும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார், அப்பத்தை அவர் என்ன பண்ணுகிறார், பங்கிட்டு அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த அப்பம் புசித்து திருப்தியான மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடிக்கொண்டு வருகிறார்கள். தேடிக்கொண்டு வரும்பொழுது, ரபி நீ எங்கே போனீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அது மனுஷகுமாரன், அது உங்களுக்கு அந்த பிதாவாகி தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது இந்த 5 அப்பத்தை அவர் பங்கிட்டு எல்லாருக்கும் அற்புத விதமாய் பங்கிட்டு கொடுத்ததை அவர்கள் சாப்பிட்ட பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பதற்கு ஒரு அப்பம் தரேன்னு சொல்கிறார். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே அதற்கேற்ற கிரியையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, இது உணர்ந்து கொள்ளாமல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மேலும் ஆபிரகாம் அங்கே மோசேக்கு மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். மோசே சாப்பிட்டா அப்பத்தை சாப்பிட்டானா இறந்துட்டாங்கப்பா, நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ, என்னை சாப்பிடுவேன் என்றைக்கும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி சொல்லுகிறதை நான் பார்க்குறோம். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நீங்கள் ஒருத்தர் மரித்து விடாதபடிக்கு நான் தான் உங்களுக்காக பலியாக போகிறேன் என்பதை அவர் என்ன பண்ணுகிறார், அப்பத்தை ஒரு உருவகப்படுத்தி அந்த அப்பத்தை கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆன்மீக கருத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர்களும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணுறாங்க, இவன் எப்படி தன் மாம்சத்தை புசிக்க கொடுப்பான்னு சொல்லி அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. அந்த பின்னணியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அதை இன்னும் அதிகமாக அவர் என்ன பண்ணுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஜனங்களில் சீஷர்கள் அநேகமாக என்ன பண்ணுறாங்க, அவரை பின்வாங்கி போகிறாங்க. இந்த காரியத்தில் இதற்கும் அங்கே மேல் வீட்டறையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் இதுக்கும் அந்த பொருத்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை என்ன, என் மாம்சம்
என் ரத்தம் என்று சொல்லி இங்கேயும் சொல்கிறார், அங்கேயும் என் மாம்சம் ரத்தம் என்று சொல்லுகிறதுனால அதையும் என்ன பண்ணுறாங்க, அதை சேர்த்து பார்க்கிறார்கள். ஒருபோது நாம் செய்கிற கிரிகளினாலே நமக்கு ரட்சிப்பு வர போகிறதில்ல, நாம் செய்கிற கிரிகளினால் பிழைக்கிறதில்ல. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ரெஃப்யூட் நம்முடைய மீட்பரை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா 51 வசனத்தில் 6:51 சொல்கிற காரியம் அதுதான். யோவான் 6:51 வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எனவே நான் கொடுக்கும் மாம்சமே என்றால் என்ன? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். எனவே அரூபியாக இருக்கிற தேவன், ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுக்குலத்தின் பாவத்திற்காக இரத்தம் சிந்தும்படிக்கு அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். நானாவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மீட்பு இயேசுனுடைய பாடு மரணத்தின் மூலமாக தான் ஒருவனுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு அநேகர் மக்களிலே சபைகளிலே அந்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு ஒரு சடங்காச்சாரமாக மாற்றி அந்த அப்பத்தையும் அந்த ரசத்திலையும் நாம் பங்கு பெற்று விட்டால் முடிவில்லாத வாழ்வு கிடைக்கும். ஏன்னாக்கா அந்த வசனத்தில் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, லிட்டரலாக எடுத்துக்கிறாங்க. ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. 51 வசனம் 52 வசனம் வாசிக்கலாம். 51 வாசிப்போம் மறுபடியும். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க. அது 49 கூட வாசிப்போமே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அவர்களாம் மரிச்சிட்டாங்கப்பா. இதை என்னை உட்கொள்கிறவன் ஒருபோதும் மரிக்கவே மாட்டான் என்று சொல்லும் பொழுது, விசுவாசியாமல் போகும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற விளக்கமானது மிகவும் கடினமாகி கொண்டே போகும். இன்றைக்கி விசுவாசிக்கிறது இல்லை. இன்றைக்கி அதிகமான மக்கள் அது விசுவாசியாக என்ன கிரியை சார்ந்து போகிறவர்களாய், சடங்கை சார்ந்து போகிறவர்களாய், சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலும் சரி. எனவே ரெஃப்யூட் நாட் அவர் ரெடிமர். மீட்பு இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒழிய நாம் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்களினாலே அந்த முடிவில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கப் போவதில்லை. எனவே ரெஃப்யூட் நாட் அவர் ரெடிமர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல இரட்சகரை நாம் மறந்து விட்டார்கள். நாமும் மறந்து விடாமல் நாம் எப்படி நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது என்பதையும், அந்த இரட்சகர் யார் என்பதையும், அந்த இரட்சகருக்கோடு இருக்கிற நம்ம ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதையும் உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இப்படி இருக்க என்று சொல்லி 27 சொல்கிறார். 2 காரியம் வாசிக்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் முக்கியத்துவம். 2வது இன்அப்ரோப்ரியேட் கேதரிங், பொருத்தமற்ற ஒரு கூடி வருதலை குறித்து இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். முதல் காரியம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையினுடைய முக்கியத்துவம். அது சிலுவை முக்கியத்துவத்தில் 2 காரியம் வாசிக்கிறோம். டெத் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் டெலிவரன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அப்போ 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 1 verses 30 and 31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். எனவே அவரால் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது வழியே நாம் செய்கிற கிரிகளினாலே நமக்கு ரட்சிப்பு வரப்போகிறதில்லை. ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடித்த கலாத்தியரை போல இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பின்னதாக பிற்காலங்களிலே அந்த அப்பத்திலும் அந்த ரசத்திலும் நாம் பங்கு பெற்று விட்டால் ரட்சிப்பு நிறைவேற காரியத்திலே நமக்கு அது உதவி செய்யும் என்று சொல்லி பங்கு பெறுதலை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வழியே அது எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை அந்த கொருது சபையாரும் உணரல. இன்றைக்கு இருக்கிற சபைகளில் அநேக சபைகளிலே கிரியை சார்ந்து சடங்காச்சாரமாக செய்கிறது பார்க்கிறோம். ஆவிக்குரிய சபைகளிலும் இதை முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம், என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள். நன்றாக தெரியும், இரத்தம் புசித்தல் என்பது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஒரு மாம்சத்தின் இரத்தத்தையும் நாம் புசிக்க முடியாது, புசிக்கவும் கூடாது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் இரத்தத்திற்கெல்லாம் நாம் நெருங்குண்டு சத்தத்துக்கு, வேசித்தனத்துக்கும், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். அவசியமான இவைகளை எல்லாம் வேறு ஒன்றும் பாரமான ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் நலமென்று கண்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே எப்படி இயேசு அவருடைய வசனத்துக்கு விரோதமாக இரத்தத்தை புசிக்க கொடுப்பார் என்று யோசிக்கிறதில்ல. இவர்களும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, புசிச்சார் இயேசுவின் இரத்தத்தில் நம்ம பங்கு பெறுகிறோம், அந்த
அந்த இயேசுனுடைய சரீரத்திலே நாம் என்ன பண்ணுகிறோம், உட்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு லிட்டரலாக எழுத்துப்பூர்வமாக பார்க்கிறார்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கறது இல்லை. ஆயினாலே மறைமுகமாக அறியாமல் தங்களில் இருக்கிற அறியாமையினாலே ஆண்டவரே அவர்கள் மறுதலித்து போகிறதை பார்க்கிறோம். ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, அது தேவனுடைய ஈவு. எனவே டெத் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனவே அதே ரோமருக்கு அதே 1 Corinthians 2:1 வாசிக்கிறது பவுல் சொல்கிறார், கொரிந்து சபைக்கு வரும்போது சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்தபொழுது இயேசுவை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வராமல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 1 Corinthians புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 12:12 வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கலாம். 1 Corinthians 12:12 1 Corinthians chapter 12:12 எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. எனவே சரீரம் ஒன்று தான். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசுடைய பாடு மரணத்தின் மூலமாக தான். வேறு எந்த வழியிலும் ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறதில்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவுடைய சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்பது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்து கல்வாரியிலே மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே அந்த பாடு மரணத்திலே மரித்த அந்த இயேசுவை இரட்சகரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நான் செய்கிற சடங்குகள் மூலமாய் ஒருவன் கிறிஸ்துவ நான் மாறுகிறதும் இல்லை, அந்த அப்பரசத்திலே நான் உட்கொள்ளுகிறதுனால அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறதும் இல்லை. இதை நன்றாக நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். எனவே யோவான் சுவிசேஷம் 12:31 33 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 12:31-33 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் எல்லாரையும் இழுத்துக்கொள்ள வேண்டும்? ஆண்டவரோடு கூட ஆதாம் ஏவாள் நல்ல ஒரு உறவில் இருந்தார்கள். என்றைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் மனிதன் மறுபடியும் தன்னுடைய கிரிகளினாலே ஆண்டவரோடு கூட அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று முயற்சிக்கிறான். ஒருபோதும் முடியாது. தன் வாழ்க்கையிலே இவர்களே தேவ மகிமையற்ற ஒரு நிலைமையிலே பாவ நிலைமையிலே பிறந்து பாவ நிலைமையிலே வாழ்ந்து இருக்கிற ஒரு மனிதன் எவ்வளவுதான் பரிகாரம் செலுத்தினாலும் அந்த பரிகார பலியினாலே ஒருவனும் தேவனோடு கூட ஒப்புரவாக முடியாது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே ஒருவன் தேவனோடு ஒப்புரவாக முடியும். அதனால் ரோமர் 5:1 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த இயேசுடைய பாடு மரணம் மூலம் அல்லாமல் ஒருவரும் தேவனோடு கூட நாம் ஒன்றிக்க முடியாது, ஒப்புரவாக முடியவே முடியாது. இதை முதலிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இவ்வளோ சபைகளிலே ஞானசானம் எடுத்துட்டாக்கா, தெளித்து ஞானசானம் எடுத்தால் கிறிஸ்தனாக மாறிடான், முழுகி ஞானசானம் எடுத்தால் ரசிக்கப்பட்டுறான். இன்றைக்கி கிரிகைகளுக்கு சடங்கு கொடுத்து இன்றைக்கி வருகிறது போல இந்த அப்பரசத்தில் பங்கு பெற்று விட்டால் நித்திய ஜீவன் நமக்கு வந்து விடும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த வசனத்தை இன்றைக்கு போதகர்கள் மாறும் அதை சொல்லுகிறதை இந்த நாளிலே பார்க்கிறோம். என் மாம்சம் மெய்யான போஜனம், இரத்தம் மெய்யான பானம் என்பதை மறுபடியும் சொல்லுகிறார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அதனுடைய ஆவிக்குரிய தாற்பயத்தை உணர்ந்து கொள்வது அவசியம். எனவே இயேசுனுடைய பாடு மரணம் இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதி பிசாசனுடைய அதிகாரத்தில் இருக்கிற மக்களை இயேசு கல்வாரி சிலுவையிலே அந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்து விட்டார். ஸோ த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வாஸ் டிஃபீட்டட் ஆன் த கிராஸ். எனவே இந்த உலகத்தின் அதிபதி கல்வாரி சிலுவையிலே அவன் வீழ்த்தப்பட்டு விட்டான், இயேசு வெற்றி பெற்று விட்டார். அந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். எனவே தான் வேறு எந்த வழியிலும் ஒருவனுக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்லை, ஆண்டவரோடு ஒப்புரவாக போகிறதில்லை. எனவே டெத் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் டெலிவரன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுடைய அந்த விடுதலையை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துடைய வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் மனிதர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8 first 3 verses. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே.
அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எனவே அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை என்பதை அங்கே பேதுரு ராயப்பர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இரட்சகர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இரட்சகருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இரட்சகரோடு கூட இருக்க உறவு எப்படி இருக்கணும் என்பதை அவர்கள் சீர்தூக்கி பார்க்கல. குருது சபையாரும் சரி, இன்றைக்கு மக்களும் அதை உணர்ந்து கொள்கிறதில்ல. ஒரு சடங்காச்சாரமாக சம்பிரதமாக அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது வசனத்தில் தான் வாசிக்கும் பொழுது, பவுல் என்கிற பக்தன், யூத பின்னணியில் வந்த ஒரு பக்தன், யூத பின்னணியிலே அவன் வந்த பொழுது அவன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான், பெஞ்சமின் கோத்திரத்தனாக இருக்கிறான். யூத மார்க்கத்துக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு பக்தன். ஆண்டவராய் இயேசுவை அறியாத நாட்களிலே சபைக்கு துன்பப்படுத்தி கொண்டு வந்த மனிதன் என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை அவன் வாழ்க்கையிலே அறிந்து கொண்டானோ, ஏற்றுக்கொண்டானோ, அந்த நாளிலிருந்து இயேசுனுடைய நாமத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 6 verse 14 and 15. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிராஸ் என்ன, அந்த சிலுவையின் முக்கியத்துவம் என்ன? அந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவராய் இயேசுவை யார் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தான் அந்த விடுதலை, அவனுக்கு தான் அந்த ரட்சிப்பு. அவன் தான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக இருக்கின்றான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான். எனவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிற்று என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:16 நாம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே கிருபையினால தான் ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்படுகிறோம். ஒழிய அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற எந்த பக்தி முயற்சிகளும் நம்ம அந்த வாழ்க்கையை துணை செய்ய போவதில்லை. ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரோடு நல்ல உறவு வைத்து இந்த பந்தியில் பங்கு பெற்றால்தான் நமக்கு அந்த கிருபை கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில். யூதாஸ் கூட அதில் பங்கு பெற்றான். ஆனாலும் அவன் கிருபையை போக்கடித்தவனாய் ஆண்டவரை மறுதளித்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிரியை சார்ந்து நாம் போவோமானால் நம்முடைய இரட்சகருடைய பாடு மரணத்தை நாம் மறுதளிக்கிறவர்களாக காணப்படுவோம். அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம், விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்கிறேன்? சொல்லுகிற நேரத்தில் கூட அவங்களுக்கு உணர்வில்லை. அன்றைக்கு ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஊடக தேசத்தில் குடியிருக்க பண்ணினார் யோசுவாவின் தலைமையில். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாளான புறவினத்தாரோடு கூட அவர்கள் புறவினத்தாருடைய பழக்க வழக்கங்கள்லாம் கைகொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் வீட்டு பின்வாங்கி போனார்கள். அவர்கள் மற்ற மக்களுக்கு இருக்கிறவர் ராஜா வேணும் என்று சொன்னார்கள், தேவனை துக்கப்படுத்தினார்கள். அதற்கப்புறம் ஆண்டவர் வீட்டு வழிவிலைக்கு போக ஆரம்பித்தால் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி அனுப்பி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு விலகி போக ஆரம்பித்தார்கள். புறஜாதிகளைப் போல அவர்களைப் போல அவர்களுடைய வாழ்க்கையைப் போல இவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. புதிய சிறுசியாக இல்லை. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அவர்களோ அவருடைய வீட்டு பிரிந்து போகிற மக்களாய், ஆண்டவர் கரைப்பட்ட ஒரு மக்களாக, பெயரளவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பெயரளவிலே தேவனுடைய மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பெயரளவிலே இருந்தார்கள் ஒழிய ஆண்டவர் எதிர்பார்த்த நிலைமையில் அவர்கள் இல்லை. அதே நிலைமையில் தான் இந்த நாட்களிலும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், தேவனுடைய ஜனமாய் அவர்கள் இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய ஜனமாய் இருந்தால் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை என்று ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகி விட்டோமே, பரிசுத்தமாக்கப்பட்ட தொடர்ந்து அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே தான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அவன் நினைத்து பார்க்கறதில்லை. நாம் தான் பரிசுத்தமாயிட்டோம்ல, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி கொண்டு போகக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு அந்த எண்ணம் அந்த கொரிந்து சபையில் இல்லை. ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்ட பின்னதாக அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு வழிவிலகி போக ஆரம்பித்தாங்க, கிரியை சார்ந்து போக ஆரம்பித்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா உபதேசத்திலும் அவர்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும்
பாலுண்ணத்தக்கான சிறு பிள்ளைகளைப் போல தான் இருந்தார்கள் ஒழிய ஒரு மெச்சூர்ட் லைஃப் அவருடைய வாழ்க்கையில் அந்த தேர்ச்சி பெற்ற ஒரு வாழ்க்கை, முதிர்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அதான் பவுல் அங்கே 1 கொரிந்தியர் 4:20 சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. எனவே கல்வாரி சிலுவையிலே இந்த சத்ருவாயை பிசாசானவனை ஆண்டவர் அவர் வீழ்த்தி அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கிருபையை நமக்கு அருளுகிறார். எனவே நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினால் அல்ல, இயேசு மூலமாய் நமக்கு கிடைக்கிற கிருபையிலே தான் ஒருவன் பலப்பட வேண்டியது மிக மிக அவசியம். எனவே உண்மையான விடுதலை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும் ஒழிய நம்முடைய பக்தியிலேயே நாம் வாழ்ந்து கொண்டு போய்விட்டால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஒருபோது நாம் நினைத்து விடவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக இருக்க வேண்டியது தான் காரியம். புதிய சிறுசியை காரியம் என்று சொல்கிறார். ஆகினால் தான் பவுல் சொல்கிறார், கர்த்தரா இயேசுவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மையை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் வந்த பாரம்பரியமோ அந்த பவுல் செய்கிற சடங்கோ சம்பிரதாயமோ இது ஒன்றும் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு விடுதலை கொடுக்க முடியாது என்பதை என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டாரோ அந்த நாளில் அவர் அறிந்து கொண்ட பக்தன் தான். அதனால தான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து அந்த இயேசுவை குறித்து அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், உபதேசம் பண்ணி சிலுவையை குறித்த உபதேசத்தை அவர்கள் ஒருபோது மறந்துவிடக்கூடாது என்பதற்கு அந்த உபதேசத்தை அவர்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையை பற்றிய முக்கியத்துவம் மிக மிக முக்கியம். டெத் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த டெலிவரன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். வேறு எந்த வகையிலும் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது என்பதை முதலாவது அவர்களுக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது வாசிக்கிறோம், இன்அப்ரோப்ரியேட் கேதரிங், பொருத்தமற்ற ஒரு கூடி வருதல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா அது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 17 to 21 வரைக்கும் வாசிப்போம். 1 Corinthians chapter 11 verses 17 to 21. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதிலே சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்அப்ரோப்ரியேட் கேதரிங், அப்போ பொருத்தமற்ற ஒரு கூடி வருதல். இன்றைக்கி யோசித்து பார்ப்போம், ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் சில கொள்கைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கைகள் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்தந்த கொள்கைகளை சடங்குகள் சம்பிரதாயங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் தான். ஆனாலும் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் எந்த சபையில் அவர்கள் பங்கு பெறுகிறார்களோ அந்த சபையினுடைய கொள்கைகளுக்கு, அந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். அவர்களும் அதை கடைபிடித்து விட்டால் நமக்கு ஆண்டோடைய இரக்கம் கிருபை கிடைக்கும் என்று சொல்லி மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வீணாய் ஆராதனை செய்தார்களோ அதே போல தான் இந்த நாட்களிலும் மனிதனுடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய ஆண்டோடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் மிக மிக சொற்பம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7 verses 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாற்பயம் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். யோவான் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. எனவே இதில் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறும் பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொரிந்து சபையார் ஒரு சடங்காச்சாரமாக பங்கு பெற்றார்கள் ஒழிய ஒரு அவள் வாழ்க்கையில் அந்த உணர்ந்து அவர்கள் என்ன பண்ணதில்லை, அதை பங்கு பெறவே இல்லை. 2 காரியம் வாசிக்கிறோம், இன்அப்ரோப்ரியேட் கேதரிங். 2 காரியங்கள் அங்கே கன்ஃபெஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். 2வது காரியம் வாசிக்கிறோம், கரப்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அந்த சபை மக்களை குறித்து அவர் சொல்கிறார், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாக இராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன்னா அவனவன் தன் போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். எனவே அந்த அப்பத்திலே நாம் பங்கு பெறும்பொழுதெல்லாம் என்ன செய்கிறோமாம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 27ஆம் வசனம், 27ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன்
கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்போ அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்றால் என்ன? அவன் பங்கு பெறுகிற அந்த உடன்படிக்கையானது ஆண்டவராக இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்டது. உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்க, ஒருத்தர் இடத்த விற்கிறாங்க, இன்னொருத்தர் இடம் வாங்குறாங்க. அந்த இடம் வாங்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு சதுரம், வடக்கே எவ்வளவு, தெற்கே எவ்வளவு, அந்த எல்லைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. தெற்கு வடக்காக எவ்வளவு தூரம், வடக்கு கிழக்கு மேற்காக எவ்வளவு தூரம், மொத்த சதுரடி எவ்வளவு தூரம் என்று சொல்லி எல்லாம் என்னன்னா பத்திரத்தில் எழுதி என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதை விலைக்கு வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துல அவர் என்ன பண்ண அது கூட்டி அதை விட அதிகமாக அவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்தை அவர் மற்றவரிடத்தை அபகரித்து கொண்டால் அது குற்றமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய கற்பனைகளுக்கு இவ்வளவு தான், இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி மனிதனுடைய கற்பனைகளுக்கு நாம் உட்பட்டு போக வேண்டுமென்றால் தேவனுடைய கற்பனைக்கு எவ்வளோ அதிகமாக நாம் உட்பட்டு நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் இயேசு எனக்காக கல்வாரிலே பாடுபட்டு மரித்தார். இயேசுவை விசுவாசித்தது மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். முன்பு நான் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தேன், இன்றைக்கு இயேசு என்னை பாவத்தில் விடுதலையாக்கினார். முன்பு இருளின் அதிகாரத்தில் இருந்தேன், என்னை இயேசு கல்வாரி சிலுவையின் பாடு மரணத்தின் மூலமாக என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி விட்டார். அந்த இரட்சகர் இல்லாமல் இன்றைக்கு நான் விடுதலை பெற்றிருக்க முடியாது. அந்த இரட்சகர் இல்லாமல் இன்றைக்கு நான் புதிய சிறுசியாக மாறி இருக்க முடியாது. அந்த இரட்சகர் இல்லாமல் என் வாழ்க்கையில் பரிசுத்தம் கிடைக்காது. அந்த இரட்சகர் இல்லாமல் எனக்கு நீதி கிடைக்காது. அந்த இரட்சகர் இல்லாமல் எனக்கு மீட்பு இல்லை. இதை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் அவன் அதை நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம். அதை தான் நம்ம அறிக்கை எடுக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14 to 20 வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் சாப்டர் 10 verses 14 to 20. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளே தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த அப்பறத்திலும் அந்த பாத்திரத்திலும் பங்கு பெறும் பொழுதெல்லாம் எனக்கும் இயேசுடைய சரீரமாகிய சபைக்கும் இயேசுவுக்கு எனக்கு ஐக்கியம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்டெடுக்கப்பட்டேன். அந்த இரத்தம் தான் என் பாவங்களை கழுவிற்று. எனவே நான் அதில் பங்கு பெறும்போதெல்லாம் இதை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறேன், நான் அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகின்றேன். எனவே என் மனசாட்சியிலே நான் அந்த அறிக்கை செய்கிறதற்கு ஏற்புடைய நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகலாம் இயேசு சொல்கிறார், நீங்கள் என் வாழ்க்கையில் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமைத்தனம் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு நாம் பாவத்தால் கரைப்பட்டு வாழ்ந்து அந்த அப்பத்தில் பங்கு பெறுவோமானால் நாம் என்ன பண்ணுகிறோம், அவர் இயேசுவினாலே நான் ரசிக்கப்படலைங்க. இப்போ நான் நிலைக்கிறது நான் ஒரு நாள் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் நிலைநிற்க வேண்டும் என்றால் இந்த அப்பத்தில் ரசத்திலும் பங்கு பெற்று விட்டால், சபை கூடி வந்து விட்டால், காணிக்கை கொடுத்து விட்டால், அவரை துதித்து விட்டால் நான் ரசிக்கப்பட்டுருவேன் என்று சொல்லி இன்றைக்கு கிரியையை சார்ந்து போகிற மக்களாக இன்றைக்கு பார்க்கிறோம். அதே விதமாக தான் அன்றைக்கு அந்த மக்கள் இருந்தாங்க. அவர் சபையில் இருந்த கரப்ஷன். ஸோ அங்கே வாசிக்கிறது கன்ஃபெஷன் ஆஃப் கிறிஸ்டியன், த கரப்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் உண்டான சில குறைபாடுகளை, சில தவறுகளை, சில பாவ நிலைமையை குறித்து அந்த இடத்துல நாம் பவுல் அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-5 வாசிப்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 3 verses 2 to 5. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரே சபை தான். அந்த ஒரே சபையில் பங்கு பெற்றாலும் அவர்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மாறுபாடு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே வேறுபாடு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த வேறுபாடு வர்றது நல்லது தான்.
ஏன்னா உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் இருக்க வேண்டியதே. இன்றைக்கு சபைகளிலே ரட்சிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் எவ்வளவு மாறுபாடு, எவ்வளவு வேறுபாடு. இவர்கள் சொல்லுகிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை விட நாங்கள் தான் மேன்மையானவர்கள், அவர்களை விட நாங்கள் தான் சிறப்பானவர்கள், அவர்கள் உலகத்தார், நாங்கள் உன்னதத்துக்குரியவர்கள். ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி தங்களுடைய கொள்கையை முன்னிறுத்த தான் பார்க்கிறார்கள் ஒழிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரோடு இருக்க உறவு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வைப்பதில்லை. வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அந்த உணர்வில்லாத நிலைமையில தான் இன்றைக்கு மனிதர் கிறிஸ்தவர்கள் வாழும்படியாக பிசாசு பிரிவினைகளை உண்டு பண்ணி விட்டதை நான் பார்க்கிறோம். பிசாசு பண்ணின அந்த பிரிவினையில் தான் இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு இருக்கிறதே ஒழிய ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்கள், அந்த ஒரே சரீரத்தில் எல்லாரும் அங்கமாக இருக்கிறோம் என்கிற தேவனுக்கேற்ற நிலை இன்றைக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே நீதியை குறித்து, தேவனுக்கு ஏற்புடைய நிலையை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஒரே சரீரத்தில் தான் அவன் அவயமாக இருக்கின்றான். சரீரம் ஒன்றாக தான் இருக்கிறது, அவயவங்கள் அநேகமாக இருக்கிறது. ஸ்தாபனங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஸ்தாபனம் அல்ல, அந்த உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிரயம் கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு. ஒவ்வொரு ஆத்மாவை மீட்டவர் ஆண்டவராக இயேசு. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு சொந்தக்காரர். எபேசியர் 1:13 வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவருடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கின்றார். எனவே நாம் எப்படி சொந்தமாகிறோம்? அவருடைய கிருபையினாலே, அவருடைய அருளை பெற்றுக்கொள்கிறதுனாலே நாம் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிதா இழுத்துக் கொள்கிறபடினாலே ஒருவன் இயேசுனிடத்தில் வருகிறான். எனவே இதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. இதை தான் என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவர் கிருபையினாலே என்னை ரட்சித்தார், விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று பவுல் சொல்வது போல விசுவாசித்தேன், இயேசு என்னை ரட்சித்தார். கர்த்தராய் இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்ற வார்த்தையின்படியே அந்த இரக்கத்தினாலே, அந்த கிருபையினாலே இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒவ்வொரு விசுவாசியும் அதை எண்ணுவானால், அதை அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தால் ஏன் மாறுபாடு, ஏன் வேறுபாடு? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அந்த அன்பு அந்த சபையில் இல்லை. நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று அன்றைக்கு அந்த ஒரு சபையில் இருந்தது போல் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் தங்களுடைய கொள்கையை தான் நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். அன்றைக்கு பரிசேயர்கள் விதமாய் செய்தார்கள், அங்கே சதுசேயர்கள் அப்படி செய்தார்கள், ஏரோதின் புளித்தமாவை அந்த கொள்கையை கடைபிடிக்கிறவர்கள் அப்படி விதமாய் செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையிலே ஆணியடித்து கொன்றார்கள், புறக்கணித்தார்கள், மறுதளித்தார்கள். இதே காரியம்தான் அந்த கடைசி நாட்களிலே நடக்கப் போகிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடக்கூடிய காரியம். ஏன்னா அந்த கொரிந்து சபையில் எப்படி அவர்கள் பொருத்தமற்ற நிலைமையிலே கூடி வந்தார்களோ அதே விதமாக இன்றைக்கு பொருத்தமற்ற நிலைமையிலே அந்தந்த சபைகளிலே கூடி வந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே கூடி வருகிறோமா என்பது தான் மிக முக்கியம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டவன் தொடர்ந்து ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே வாழ வேண்டியது மிக மிக அவசியம். சுயநீதியோ அல்லது சபையுடைய கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவார்களே, ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஆண்டோருக்கு ஏற்புடைய நிலையை அவர்கள் காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள் என்று தான் அர்த்தம். அவருடைய ஏன்னாக்கா அவருடைய வாழ்க்கையில் அந்த கரைபட்ட நிலைமையிலே அந்த பிரிவினை என்பது அவருடைய வாழ்க்கையில் எப்படி பிரசித்தமாக இருந்ததோ அதே விதமாக தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அது பிரசித்தமாக அந்த பிரிவினைகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பு, தேவனுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளல. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவன் தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருப்பான். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, அன்பிலே நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரிந்தம் யார் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த அன்பை கல்வாரி சிலுவையில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அன்பை விளங்கி கொண்டார்கள். அந்த அன்பை விளங்கி கொண்டவர் மாத்திரமல்ல, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். அளவிட முடியாத அன்பிலே நாம் வளர்ந்து போக வேண்டியது மிக மிக அவசியம். எனவே கன்ஃபெஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கரப்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கு அந்த உணர்ந்து விட்டு அந்த நீதியை விட்டு தவறும் பொழுது அவர்கள் கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதினாக்க தேவனுக்கு ஏற்படைய நிலையை அல்லாத எல்லாமே பாவம்தான். வெறும் நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு சபையில் போய்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லிக்கொண்டு போகிறது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, விடுதலை ஆவீர்கள் எப்படி சொல்கிறீர், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணவர்கள் என்று சொல்லி பவுல் தன்னுடைய பாரம்பரியத்தை குறித்து மேட்டுமை பாராட்டினார். என்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டாரோ அந்த நாளிலே அவையெல்லாம் குப்பையாக எண்ணினார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம்? சபையுடைய கொள்கையா அல்லது கர்த்தருடைய சத்தியமா? எனவே நம்முடைய வாழ்க்கையில் கன்ஃபெஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் கரப்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி. ஸோ இன்வேர்ட்லி அவுட்வேர்ட்லி அவுட்வேர்ட்லி உள்ளபூர்வமாகவும் கரைப்பட்டு இருக்கிறார்கள், வெளிப்புறமாகவும் கரைப்பட்டு இருக்கிறார்கள். வெளிப்புறமாக இருக்கிற சடங்குகள் சம்பிரதாயத்தின் மூலமாகவும் உட்புறமாக உள்ளத்திலே ஆண்டவரோடு கூட உண்மையான ஒரு ஐக்கியம் கொள்ளவில்லை. யூதாஸை போல யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு உடன்பட்டு வந்து அந்த பந்தியிலே அவன் பங்கு பெறுகிறான். அதே விதமாக தான் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 10 சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் நாம் அறிக்கை எடுக்கிறது இயேசுவுடன் ஐக்கியம் இருக்கிறது. இயேசுவுடன் ஐக்கியம் இருக்கிறது என்றால் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 6 2 கொரிந்தியர் 7:1 வரைக்கும் வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டுமே ஒழிய பக்தியோடு கூட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எனவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். வெறும் பக்தி மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு அதுதான். ஏசாயா 29:13-14 வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அதே விதமாக தான் இந்த நாட்களிலே மனுஷனுக்கு போதிக்கிற கற்பனைகளை பயந்து செய்கிறார்கள் ஒழிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் தான் பங்கு பெறுகிற அந்த உடன்படிக்கை, தான் பங்கு பெறுகிற அந்த பந்தி, எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி ஏற்பட்டது, எதனாலே வந்தது, எப்படி அந்த உன்னத நிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், எப்படி என்னை ரட்சித்தார், இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் நிர்மூலமாகாமல் இருக்க அவருடைய கிருபை, இதை ஒவ்வொரு முறையும் அவன் தன் வாழ்க்கையை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதில் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். அதையெல்லாம் விட்டுட்டு அதை சாப்பிட்டாக்கா அதில் பங்கு பெற்றால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி என் மாம்சம் மெய்யான போஜனம், இரத்தம் மெய்யான பானம், மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு என்று அந்த வசனத்தை யோவான் 6 சொல்லப்பட்ட வசனத்தை சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை சிந்தித்து பார்க்காமல் அந்த கொரிந்து சபையார் பங்கு பெற்றது போல தான் இன்றைக்கும் பங்கு பெறுகிறதை நான் பார்க்கிறோம். வெளியில் அறிக்கை செய்கிறது அங்கே யூதாஸ் எப்படி அறிக்கை செய்தானோ, முத்தம் கொடுத்து ரபி என்று சொல்லி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானோ, அதுபோல தான் இந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய ஆவிக்கிற நிலைமையை சீர்தூக்கி பார்க்காமல் பங்கு பெறுகிற நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அதே 1 கொரிந்தியர் புத்தகம் 5 முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 5:1. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. 7-8 வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 6 வசனம். 1 Corinthians chapter 6:5-6. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. 1 Corinthians 11-13 வசனம். 1 Corinthians chapter 8:11-13. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால்
போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஒரு உலக பிரகாரமாக ஒரு உணவு உட்கொள்கிறதிலே ஒருவனுக்கு இடரலாக இருக்கக்கூடாது என்றால், இன்றைக்கி தேவனுடைய பந்தியிலே பங்கு பெறுகிற ஒருவன் எந்த அளவுக்கு இடரல் உள்ளவர்களாக காணப்படுகிறார். அந்த குருது சபையிலே அந்த விதமானதான் அந்த பிரிவினை உண்டாயிற்று. அந்த ஒற்றுமை இல்லை, ஒருமனம் இல்லை, ஏக சிந்தை இல்லை. ஏன்னாக்கா அவர்களுடைய மனதின்படி அவர்களுடைய பிரியத்தின்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஒழிய அந்த ஆவிக்குரிய எண்ணம் தேவனுக்கு ஏற்ற சிந்தை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. மாம்சத்துக்குரிய சிந்தை தான் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதே விதமாக தான் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே இன்றைக்கு சபைகள் காணப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அதான் லவோதிக்கேய சபையை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஆவியான வெளிப்படையாக சொல்கிறார், அவர்கள் காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராய் இருக்கிறதை அறியவில்லை. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. அங்கே சொல்கிறார், அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு சொல்கிறார். லூக்கா பார்த்து வாசிக்கிறோம். அங்கே கண்ணீரோடு கூட உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அவர்கள் கண்களுக்கு மறைவாக இருந்தபடியினால தான் இயேசுவை மறுதலித்தார்கள். இயேசுவையை புறக்கணித்து சிலுவையில் ஆணினை கொடுத்தார்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய ரீதியான இன்றைக்கு குருட்டுத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக காணப்படுவோம், அவரை மறுக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டோடைய பாடுபாடுறத்தினால் அல்ல, நான் பங்கு பெறுகிற இந்த சடங்கு சம்பிரதாயத்தினால தான் எனக்கு முடிவில்லாத ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி போலியான ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டு இயேசுவை மறுதலிக்கிற நிலைமையை காணப்படக்கூடாது. அதனால தான் அந்த வசனத்தில் 1 Corinthians 11:27 பவுல் அது முக்கியமாக சொல்கிறார். வாசிப்போம். 1 Corinthians 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாய் இருப்பானாக்கா அதனாலே அல்ல, இயேசுவின் பாடு மரணத்தினாலேயோ அந்த இரத்தத்தினால அல்ல, நான் பங்கு பெறுகிற இந்த சடங்கு சம்பிரதாயத்தினால தான் நான் இன்றைக்கு நிலைநிற்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான், அந்த இயேசுடைய பாடு மரணத்தை அவன் மறுதலிக்கிற நிலைமையில் காணப்படுகிறான். இது பிசாசினுடைய தந்திரத்திலே அநேக தந்திரங்களிலே இவைகளும் ஒன்று. அதனால் சிலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. எனவே இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனவே இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம், ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அறியாமல் தொழுது கொண்டு வந்தார்கள். ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை இல்லாமல் அவரை தொழுது கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களில் இயேசு வாழ்ந்த நாட்கள் அதே விதமாக தான் இன்றைக்கு சபைகளிலே அதே விதமாக தான் இன்றைக்கு அதிகமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சபை இன்னொரு சபையினுடைய மக்களை அங்கீகரிக்கிறதில்லை, ஒரு சபையினுடைய கொள்கை இன்னொரு சபைகள் அங்கீகரிக்கிறதில்லை. மனிதனுடைய கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, கர்த்தருடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. இன்றைக்கு ஏனெனில் அவர்கள் ஆண்டவருடைய பாடு மரணத்தினுடைய அந்த ஒரு கிருபையை, அந்த பாடு மரணத்தினுடைய செயலை இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மறுதலித்து தங்களுடைய கொள்கையை கடைபிடித்தால் அவனுக்கு ரட்சிப்பு, தன்னுடைய கொள்கையை கடைபிடித்து விட்டால் அவனுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி இன்றைக்கு பங்கு பெறுகிற நிலைமையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். அந்த நிலைமையில தான் அன்றைக்கு இருந்தார்கள், இந்த நிலைமையை தான் இன்றைக்கு இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே ரெஃப்யூட் நாட் அவர் ரிடீமர், நம்முடைய மீட்பரை ஒருபோதும் மறுக்காதே. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறைந்தார்கள், தங்கள் மகிமையை பிள்ளை தின்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக்கினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிற வண்ணமாக இந்த நாட்களிலே அன்றைய சிலுவையை நாங்கள் ஒருபோதும் அவமாக்கி விடாமல் பவுல் பிலிப்பி சபையில் சொல்வது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன். எப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு என்று சொல்லி எச்சரித்தது போல இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஒருபோது அந்த சிலுவையின் பாடு மரணத்தை ஆண்டவரை இம்மைக்காக இந்த அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கைக்காக ஆண்டவரை நாங்கள் சீர்தூக்கி பார்க்காமல் நித்திய வாழ்வுக்காக நித்திய மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உன்னத தேவன் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து பாவ சாபங்களில் எங்களை விடுதலை கொடுத்து ஆண்டவரே அந்த நித்திய வாழ்வுக்கு எங்களை பங்குள்ள ஆக்கினீர் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் நினைவு கூறும்படி கொடுத்த அந்த பந்தியை நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த பந்தியிலே நிதானித்தறிந்து பங்கு பெற ஆண்டவரை தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியிலே நாங்கள் உலகம் எத்தேசில் இருக்கிற எல்லா மக்களோடும் அந்த ஒரே சரீரத்திலே நாங்கள் அங்கமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.